இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பரிபூர்ண ஜீவன் அனுதின தியானத்தின் தலைப்பு வார்த்தைகளால் உண்டாகும் வழிகள். வசனம் சங்கீதம் 39:1. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். இங்க தாவீது என் வழிகளை கவனித்து என் நாவால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு வலிமையான தீர்மானம் எடுக்கிறார். குறிப்பாக துன்மார்க்கரின் முன்னிலையில் பேசும் வார்த்தைகள் மிகுந்த பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, துன்மார்க்கன்னா யாரு? அவன் ஒரு பிசாசு. அவன் எப்போதும் நாம் பேசுகிற வார்த்தையை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறான். நம்ம உணர்வுகளையும் பார்க்குறான் பாருங்க. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். அந்த இருதயத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம உணர்வுகளுக்கு கூட வெளியே வரும் பாருங்க. இதெல்லாம் கவனித்து கொண்டே இருக்கிறான். அப்போ நாம் பேசும் வார்த்தைகளில் வல்லமை உள்ளது. அதில் பிசாசுகளும் கிரியை செய்யும், தேவ தூதர்களும் வேலை செய்வார்கள். அப்போ நீதிமொழிகள் 18:21 நம்ம பார்க்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, அப்போ ஜீவன் தரும் வார்த்தையை பேசும்போது தான் தேவதூதர்கள் நன்மையான வழிகளை நமக்கு உண்டாக்குகிறார்கள். அப்போ எதிர்மறையான தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசும்பொழுது அதற்கேற்ற வழிகள் தான் உண்டாகுது பாருங்க. அதனால்தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த காலை வேளையில நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். வார்த்தையில் வல்லமை உண்டு. அப்போது எதிர்மறையாக சூழ்நிலைகள் இருந்தாலும் நல்லதே பேச வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாருங்க. பாருங்கள், வேதத்தில் இருக்கிற வார்த்தையை வைத்து உலகத்தான் கூட கண்டுபிடிச்சி பாசிட்டிவாக பேசணும்னு சொல்லிக்கொண்டு தியானத்திலலாம் அநேக காரியங்களை இதை பயிற்சி செய்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய தேவ பிள்ளைகள் தான் பாருங்களேன், கோவம் வந்தா, கவலை வந்தா, கஷ்டம் வந்தா, நெருக்கடி வந்தா, எல்லா ஒரு வியாதி வந்தால் எல்லாத்துக்குமே எதிர்மறையான காரியங்களை பிசாசு கொடுக்கறத நம்பி ஏமாந்து போகிறோம். அப்படி இல்லாதபடி தேவன் இந்த வேளையில் சொல்லுகிற காரியம், சரீரத்தில் சுகம் வேணுமா? எனக்கு ரொம்ப நாள் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி சொல்லாமல் கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, கண்டிப்பாக இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறாருன்னா அந்த விடுதலை அடைவேன், நான் பரிபூர்ண சுகத்தை பெற்று நான் சமாதானத்தோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், கண்டிப்பாக நான் இதுலேருந்து வெளியே வருவேன், கண்டிப்பாக எனக்கு தெய்வீக சுகம் என்னுடையது என்று நான் சுதந்திரிப்பேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நாவலில் நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோமோ அதன் கனியை நாம் புசிப்போம் என்று நீதிமொழிகள் 18:21 சொல்லியிருக்கிறது. அப்போது நம்ம ஜீவன் தரும் வார்த்தையை பேசும்போது தேவ தூதர்கள் நன்மையான வழிகளை நம்மளுக்கு உண்டாக்குகிறார்கள் பாருங்கள். அப்போ எதிர்மறையான வார்த்தைகள் பேசும்பொழுது அதுக்கேற்ற வழிகளும் உண்டாயிருக்கிறது. அப்போ அதனால் மிகவும் கவனமாக நம்ம பேசணும். தேவன் நம்ம வார்த்தையில் அதிகாரத்தை வைத்திருக்கார். அதனால் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற அந்த பிசாசின் செயல்கள், அவனுடைய கிரியைகள், மனுஷனுடைய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிராகரிக்க வேண்டும். அப்போ சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் அதை பார்த்து பேச வேண்டும். பாருங்க, அன்றைக்கு காற்றையும் கடலையும் பார்த்து பேசுகிறார் தேவன். அப்போ அவர் பேச்சில் வல்லமை, அதே வல்லமை நமக்கு கொடுத்துருக்காருப்பாங்க. நம்ம தான் பேசாமல் சும்மா இருந்துகிட்டு இருக்கிறோம். இருதயத்தில் சந்தேகத்தை வைத்து வாயில் பேசும்பொழுது அது வேலையை செய்யாது பாருங்க. அப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்ம வைத்து கொள்ளும் பொழுது, அதை வல்லமையாக நம்ம வார்த்தையில் பேசும் பொழுது பாருங்க, கண்டிப்பாக அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் பாருங்கள் வாழ்க்கையில். நான் எதுவும் எதிர்மறையாக பேச மாட்டேன், என் பிள்ளைகளை கூட நான் திட்ட மாட்டேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் நல்லதே பேச போகிறேன், தேவனுடைய வார்த்தையை பேச போகிறேன், கண்டிப்பாக நான் அது நடக்கும் என் வாழ்க்கையில். பாருங்கள், அத்தி மரத்தை பார்த்து தேவன் சபிக்கிறாரு, 24 மணி நேரத்தில் அது பட்டு போகிறது. அப்போது ஒரு டைம் இருக்குது பாருங்கள். அப்போது கண்டிப்பாக நம்ம எது சபித்தாலும் அது சபிக்கப்படுகிறதா இருக்குது, எதை ஆசீர்வதித்தாலும் அது ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம ஆசீர்வதிப்போம் பாருங்க. அப்போ நம்ம எத்தனையோ பேர் பிள்ளைகள் படிக்கல, பிள்ளைகள் ஊர் சுற்றுறாங்க, பிள்ளைகள் சரியா இல்லை, அவங்களை குறித்து எப்போ பார்த்தா திட்டிக்கிட்டு அவங்க இப்படி போயிடுவாங்க, சில பேர் நாசமாக போயிடுவாங்க கூடலாம் சபிக்கிறாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாது பாருங்க. ஏன்னா பிசாசு ஒருத்தன் கேட்டுகிட்டே இருக்கிறான். அப்போ பாருங்க, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும். கோபத்தில் கூட பாவம் செய்யக்கூடாது என்று வசனம் எழுதியிருக்கிறது. இது 34:13 பார்க்கலாம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை பட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நம்ம நாவை பொல்லாப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்,
செய்யலாமா? காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அதே மாதிரி நம்ம உதடுகளால் கபட்டு வசனிப்புக்குன்னா பொய்யான வார்த்தைகளை பேசக்கூடாது, வஞ்சகமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எதுவுமே நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியான நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோட பயபக்தியோட நம்ம பேச வேண்டும். அப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் நன்மையை பேச போகிறேன், தேவனுடைய வார்த்தையை பேச போகிறேன், நான் என் சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும் நான் நல்லதே பேச போகிறேன் என்று தீர்மானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரின் உதவியோட நல்வழி உண்டாகும் வார்த்தைகளை பேசுவோம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, வார்த்தைகளால் உண்டாகும் வழிகளை தியானித்தது போல நான் நன்மையான வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்க விதமான வார்த்தைகள், தெய்வ திட்டத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் பேச போகிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் தீர்மானிக்கிறேன். ஆமென்.